வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரடக்ஷன் டு ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நமது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்தின்படி யூனிட் 3 இன்று பார்ப்போம். பார்ட் 6. Define class. A class is a collection of objects of similar type. Once a class is defined, any number of objects can be produced which belong to that class. நம்ம ஜாவா ப்ரோக்ராம் எல்லாமே கிளாஸுக்குள்ளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸுக்குள்ளே தான் எல்லாமே வரும். அப்போ எப்படி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்கான சிண்டாக்ஸ் அப்போ பார்ப்போம். சிண்டாக்ஸ் ஆஃப் கிளாஸ். கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம்ங்கிறது யூசர் டிஃபைன்ட், அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது, நம்ம பேர் சூட்டுறது தான் இந்த கிளாஸ் நேம். அதனால் அந்த இங்கே எப்படி பேர் சூட்டுறோமோ அதுதான். அது வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சுருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம கேபிட்டல் லெட்டரில் பயன்படுத்தணும். ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்மால்லே பயன்படுத்தணும். இல்லை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணணும். அதாவது கடைசி வரைக்கும் அதே மாதிரி கூப்பிட்டோம்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். நம்ம ப்ரோக்ராமு கரெக்டாக ஒர்க் ஆகும். ரைட், அதான் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட் லைனில் ஓப்பன் பிரேஸ். நெக்ஸ்ட் லைனு டைப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். நெக்ஸ்ட் டைப் மெத்தட் நேம் வித்தின் parenthesesக்குள்ள parameter list. Next open brace, body of the method, close brace. Type method name 2 within bracketல parameter list. Next lineல open brace, body of the method, close brace. அப்புறம் கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், அதோட க்ளோஸ் பிரேஸ். ரைட், அப்போ அந்த டைப் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்னா டைப்புங்கிறது இங்கே டேட்டா டைப். என்ன டேட்டா டைப் நம்ம வேணுமோ அதை இங்கே சொல்லணும். அது இன்ட்டுனா இன்ட்டு, ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டு, இல்லை டபுளு, கேரக்டரு, இல்லை ஸ்ட்ரிங்கு, எது சொல்கிறோமோ அந்த டைப்பை அங்கே சொல்லிடணும். அதுக்கப்புறம் அதுக்கான வேரியபிள் நேம், அதுவும் யூசர் டிஃபைன், நம்ம கொடுக்கக்கூடிய வேரியபிள் நேம் தான் கொடுக்குறோம். அடுத்து வந்து மெத்தட். சிபிபிலலாம் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம், அதுதான் ஜாவாவில் வந்து நம்ம மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கேயும் டைப் மெத்தட் நேம். இந்த டைப் அப்படிங்கிறது டேட்டா டைப் தான். என்ன டேட்டா டைப்போ அதை கொடுக்கணும். இல்லை இது எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா வாய்டு அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் நேம் வித் பராமீட்டர் ஆர்குமெண்ட்ஸ் எத்தனை நமக்கு தேவைப்படுதோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். 1னா 1, 2னா 2, இல்லை 3னா 3. அதுக்கான இதுதான் வந்து பாடி ஆஃப் த மெத்தட் கோடிங். அதுக்கு என்ன கோடிங் கொடுக்க போகிறோமோ அந்த யூனிட் ஆஃப் கோடிங்கை கொடுக்குறதுக்கு தான் பாடி ஆஃப் த மெத்தட்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அதேமாதிரி மெத்தடு 2வும் அதேமாதிரி கிரியேட் பண்ணலாம். நமக்கு எத்தனை மெத்தட் இந்த கிளாஸுக்குள்ளே தேவைப்படுதோ அத்தனை மெத்தட் கொடுக்கலாம். அது மாதிரி நமக்கு எவ்வளோ வேரியபிள்ஸ் தேவைப்படுதோ டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா அதையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் சின்டாக்ஸ் ஆஃப் த கிளாஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது மெத்தட்ஸ். அது சொன்னோம்ல ஃபங்க்ஷன்ஸ், அது எப்படி கிரியேட் பண்ணுறது. அப்போ ஃபங்க்ஷன்ஸ் தட் ஆர் டிக்ளேர்டு டு பி பார்ட் ஆஃப் எ கிளாஸ் ஆர் கால்டு மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் ஆர் டிக்ளேர்டு இன்சைட் த பாடி ஆஃப் த கிளாஸ் after the declaration of data members. Method declaration. Without methods, class has no life. Since object created by such class cannot be respond to any messages. Thus, methods are necessary for manipulating data. Syntax. Type, method name, parameter list. Next line, open brace, body of the method, last close brace. அப்போ டைப் ஆஃப் த வேல்யூ, நமக்கு என்ன வேல்யூஸ் ரிட்டன் ஆகணுமோ அதை தான் இங்கே சொல்லணும். அதான் சொல்லியிருக்கோம். எக்ஸாம்பிள் இட் கேன் பி வாய்டு, இன்ட்டு, ஃப்ளோட்டு, டபுள். வாய்டுனா எது ரிட்டன் பண்ணல அப்படின்னா வாய்டை கொடுத்துக்கலாம். இல்லை முழு என்ன கொடுக்குது அப்படின்னா இன்டிஜர். ஃப்ராக்ஷன்ஸ் பார்ட்டில் வருதுன்னா ஃப்ளோட்டோ இல்லை டபுளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏரியா. ஏரியாங்கிறது யூசர் டிஃபைன், நம்ம யூஸ் பண்ணது. இது வந்து கீவேர்டை யூஸ் பண்ணக்கூடாது. ஏரியாங்கிறது அதில் உள்ள ஜாவாவில் உள்ள கீவேர்ட்ஸ் கிடையாது, அதனால் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் லைனில் ஓப்பன் பிரேஸ், இன்ட்டு சைடு. சைடுங்கிற வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணது அது என்னது, இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம், இன்ட் அன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ட்டு லென்த்து அன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அடுத்து மெத்தட் வாய்ட் கெட் இன்ட் எஸ் கமா இன்ட் எல் அன்னு கொடுத்துருக்கோம். வாய்ட் அப்படிங்கும்போது இது எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ணாது. நம்ம கெட் அப்படின்னா இந்த இதை என்ன பண்ணோம், அந்த பாடி ஆஃப் த இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் லைனில் ஓப்பன் பிரேஸ், சைடு ஈக்குவல் டு எஸ், லென்த் ஈக்குவல் டு எல். இந்த சைடுங்கிற வேரியபிளையும் லென்த்லையும் நம்ம வாங்கின ஆர்குமெண்ட்டாக அசைன் பண்ணிட்டோம். அடுத்து க்ளோஸ் பிரேஸ், அடுத்து அந்த கிளாஸோட பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்படி தான் நம்ம ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணதும் சரி மெத்தட் கிரியேட் பண்ணுறதும்
அதனால் ஒரு கிளாஸுக்குலாம் கண்டிப்பாக மெத்தட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு லைஃபே. அதான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லியிருக்கோம். வித்தவுட் மெத்தட்ஸ் கிளாஸ் ஹேஸ் நோ லைஃப். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் மெத்தடே இல்லைன்னா அதுக்கு வந்து நோ லைஃப். ரைட்டா? அப்போ அது நம்ம அந்த மெத்தட் கிரியேட் பண்ணியிருந்தால் தான் ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணும், அதை கால்குலேஷன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் மெத்தட்ஸ். அப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அந்த கிளாஸ்க்குள்ளே மெத்தட்ஸ் இது பண்ணோம். இப்படி மெத்தட்ஸ் இது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட் தான் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். An object in Java is essentially a block of memory that contains space to store all the instance variables. அப்போ நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ணதுக்குலாம் மெமரி அலோகேட் பண்ணாது. நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது தான் அதுக்கு அலோகேட் பண்ணும். அப்போ கிரியேட்டிங் an object also refers to instantiating an object. அப்போ தான் என்ன பண்ணுது, இனிஷியலைஸ் பண்ணுது அந்த ஆப்ஜெக்ட். Objects in Java are created using new. The new operator dynamically allocates memory for an object and returns a reference to it. அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம்னா இந்த ஸ்பெஷல் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இன்ஸ்டன்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது நியூ, அந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். இது வந்து டைனமிக்கலி, அதாவது அலோகேட் அட் ரன் டைம், ரன் டயத்துலேயே என்ன பண்ணிக்குது, அலோகேட் பண்ணிக்குது மெமரி ஸ்பேஸை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் ஒரு சிண்டாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம் செமிகோலன், நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் ஓப்பன் பரன்ஸ் க்ளோஸ் பரன்ஸ் செமிகோலன். இப்படி தான் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வழி, மெத்தட். இப்படி தான் அதோட சிண்டாக்ஸ் தான் இப்போ சொன்னோம். இதுக்கு இங்கே டைரக்டாக எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எடுத்தோம் நம்ம வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா நல் எதுவும் அந்த இதுக்கு இது பண்ணாது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஏரியா A1 ஈக்குவல் டு நியூ ஏரியா, இப்போ அலோகேட் ஆகிடும். அப்படியே அலோகேட் ஆனதுக்கு இந்த நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்ட்டு சைடு இன்ட்டு லென்த்து வாய்டு கெட் இன்ட்டு எஸ் இன்ட்டு எல் அப்படின்னு சொல்லி சைடு ஈக்குவல் டு எஸ் லென்த் ஈக்குவல் டு எல் அப்படின்னா இப்போ இந்த சைடு லென்த்து இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணணும், மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணிக்கும். நமக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிடுது. இப்போ அந்த ஆப்ஜெக்ட் A1 டாட் சைடு ஈக்குவல் டு 10, A1 டாட் லென்த் ஈக்குவல் டு 20 அப்படின்னு இது பண்ணிங்கன்னா அது அந்த வேல்யூஸை வந்து அதில் அலோகேட் ஆகும். இல்லை நம்ம டைரெக்டாக மெத்தடுக்கே நம்ம கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், A1 டாட் கெட் ஆஃப் 10,20 அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே இது வந்து அந்த டிக்ளேர் பண்ணோம்ல வேரியபிள் சைடு லென்த்தில் இந்த 10,20 அசைன் ஆகும். இப்படியும் பண்ணலாம். டைரெக்டாக அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். இல்லை த்ரூ மெத்தட் மூலமாகவும் வேல்யூஸை நம்ம என்ன பண்ணலாம், அசைன் பண்ண முடியும். அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், அக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். The constructor is a special method that gets invoked automatically at the time of object creation. Constructor is normally used for initializing objects with default values unless different values are supplied. Constructor the same name as the class name. Constructor cannot return values. A class can have more than one constructor as long as they have different signature, that is different input arguments syntax. A constructor அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அதாவது கிளாஸ் நேமே மெத்தட் நேமாகவும் கொடுத்தோம்னா அது வந்து கன்ஸ்ட்ரக்டர். அதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள் தேர்ட் பாயிண்டில், கன்ஸ்ட்ரக்டர் ஹேஸ் த சேம் நேம் ஆஸ் த கிளாஸ் நேம். கிளாஸ் நேமும் மெத்தட் நேமும் சேமாக கிரியேட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னது, கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இப்போ மெத்தட்னால என்ன சொன்னோம், ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு சொன்னோம். பட் கன்ஸ்ட்ரக்டர் கான்செப்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா நோ ரிட்டர்ன் வேல்யூஸ் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் எதுக்குமே எடுத்ததும் முன்னாடி வந்து டைப்பு ஸ்பெசிஃபை பண்ணணும்னா கிடையாது, டைப்பு ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் ஒன்று வந்து பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், அதான் உங்களுக்கு டைரமெட்டிக்கலாக ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்கோம். ஜாவா கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் இப்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதை பற்றி பார்ப்போம். இஃப் தேர் இஸ் நோ கன்ஸ்ட்ரக்டர் இன் எ கிளாஸ், கம்பைலர் ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்ஸ் எ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்? Default constructor provides the default values to the object like 0, null, etc. depending on the type. இப்போ இந்த டைரமெட்டிக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கிளாஸ் ரெக்டாங்கிள் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு மெத்தடும் இல்லைனாலும் கம்பைலர் என்ன பண்ணுது,
ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்குது என்னது கிளாஸ் ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டு ரெக்டாங்கிள் ஓப்பன் ப்ரேஸ் க்ளோஸ் ப்ரேஸ் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ். அப்போ அந்த மெத்தட் கிரியேட் பண்ணியிருப்பாருங்க. ஏன்னா ரிட்டன் டைப் கிடையாது, இது க்ளோஸ் பிரேஸ். இது மாதிரி கிரியேட் பண்ணோம்னா தான் இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இதே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறோம். A constructor that have parameters is known as parameters constructor. Who use parameters constructor? Parameters constructor is used to provide different values to the distinct objects ன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கிளாஸ் student4 ஓப்பன் பிரேஸ் int id string name. அதே student4 அதே இதில் நேமில் மெத்தட் கிரியேட் பண்ணியிருப்பாருங்க. அப்போ கிளாஸ் நேமு மெத்தட் நேமு சேமாக கொடுக்குறோம். இப்படி பண்ணோம்னாலே அந்த கான்செப்டுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஓப்பன் பிரேஸ் int I, string n, ஓப்பன் பிரேஸ் id ஈக்குவல் டு I, நேம் ஈக்குவல் டு n, க்ளோஸ் பிரேஸ். void display open brace close brace, next open brace system dot out dot println id plus double quotes plus name அன்னு கொடுத்துருக்கோம். அந்த டபுள் கோட்ஸ் என்ன சம் ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸில் ரெண்டு மெத்தட் ஒன்று இருக்கும். ஒன்று வந்து அந்த கிளாஸ் நேம்லேயே மெத்தட் நேமாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னொரு மெத்தடு டிஸ்பிளே. இது ரெண்டும் எப்படி மெயினில் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம் அதுவும் இந்த கிளாஸ்க்குள்ளேயே நம்ம கொடுத்துட்டோம். பாருங்கள், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் வித்தின் ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் ஏஜஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ரான்ஸ் student4 ஸ்பேஸு s1 ஈக்குவல் டு நியூ student4 வித்தின் இதில் 111 கரன் அன்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு student4 s2 அதே தான், ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் மாற்றிருக்கோம் s2ன்னு. அது மாதிரி இன்புட்டையும் மாற்றிருக்கோம். ரைட்டாக நியூ student4 222 rn அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ s1 டாட் டிஸ்பிளே அன்னு கால் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தோம்ல 111 கரன், அந்த வேல்யூஸ் பாஸ் ஆகும். பாஸ் ஆகி அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். 111 கரன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அது மாதிரி s2 இது பண்ணும்போது இந்த 222 rn அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இப்போ அது ஒரே கிளாஸுக்குள்ளே 3 மெத்தட் கொடுத்துருக்கோம். எது student4 டிஸ்பிளே மெயின். இந்த மெயின்ங்கிறது எவ்ரி ஜாவா ப்ரோக்ராம்லேயும் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமில் கண்டிப்பாக மெயின் மெத்தட் வரணும். அது இருந்தால் தான் நமக்கு ப்ரோக்ராமு ரன் ஆகும். ரைட். அது மாதிரி டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம எப்போதும் டிக்ளேர் பண்ணுற மாதிரி மெத்தடு. அது ரிட்டன் டேட்டா டைப் கொடுத்துருக்கோம். அது என்னென்னா எதுவும் ரிட்டன் பண்ணாதுங்கிறனால வாய்டு அவன் கொடுத்துருக்கோம். student4ங்கிற மெத்தடு அது வந்து கிளாஸ் நேமே வந்து student4ன்னு கொடுத்துருக்கோம். அந்த கான்செப்ட் பேர் தான் என்ன சொல்கிறோம், கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணி எடுக்கிறனால இது என்ன சொல்கிறோம், பராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டார் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெத்தட் ஓவர்லோடிங். மெத்தட் ஓவர்லோடிங்னா சேம் மெத்தடில் நிறைய மெத்தட்ஸு கிரியேட் பண்ணுறது ஒரே பேரில் டிஃப்ரெண்ட் எப்படி அப்படின்னு பார்க்குறது தான் இந்த மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ஜாவா கான்செப்டில் நம்ம டெவலப் பண்ண முடியும். மெத்தட் ஓவர்லோடிங் இஸ் எ ஃபீச்சர் தட் அலோவ்ஸ் எ கிளாஸ் டு ஹாவ் more than one method having the same name if their argument lists are different. It is similar to constructor overloading in Java that allows a class to have more than one constructor having different argument list. இதுக்கு நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ பாருங்கள், கிளாஸ் டிஸ்பிளே ஓவர்லோடிங் அப்படிங்கிற இந்த டிஸ்பிளே ஓவர்லோடிங்கிறது யூசர் டிஃபைன் நம்ம கொடுத்த நேம் டிஸ்பிளே ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் பிரேஸ் நெக்ஸ்ட்டு பப்ளிக் வாய்ட் டிஸ்ப் கேர் சி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் சி. அடுத்த மெத்தட் பாருங்கள், பப்ளிக் வாய்ட் டிஸ்ப் கேர் சி இன்ட் நம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் லைனில் ஓப்பன் பிரேஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் சி ப்ளஸ் சம் ஸ்பேஸ் ப்ளஸ் நம். இப்போ பாருங்கள், க்ளோஸ் பண்ணி செமிகோலன் க்ளோஸ் பிரேஸ். அடுத்தது கிளாஸுக்குள்ள பிரேஸையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டிஸ்ப்னு சேம் நேம் மெத்தட் நேம் பாருங்கள், ரெண்டு சேம் இருக்குது. பட் எதில் டிஃப்ரெண்ட் ஆகுது, ஆர்குமெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண மெத்தடில் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ரெண்டாவதாக கிரியேட் பண்ணதில் 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடு அப்படின்னு சொல்கிறோம். ஒரே மெத்தடில் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணோம்னா அது வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது பாருங்கள். இப்போ அடுத்த ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓப்பன் பிரேஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஓப்பன் பிரேஸ் ஸ்ட்ரிங்
edges of square bracket close parenthesis பண்ணிட்டு next lineல open brace display overloading and மேலே நம்ம கிரியேட் பண்ணோம்ல கிளாஸ் அதை அப்படியே கொடுக்கணும், எந்த ஸ்பெல்லிங் மாறக்கூடாது. பாருங்க, ஒவ்வொரு வேர்ட்லையும் ஃபர்ஸ்ட் கேரக்டர் நம்ம கேப்ஸ் கொடுத்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இங்கேயும் அப்படியே கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கே வந்து கேப்ஸ் கொடுத்துட்டு இங்கே போய் எல்லாம் ஸ்மாலில் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் ஆகாது. அதுதான் சொல்கிறது, நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரையும் கடைசியாக அதே மாதிரி பயன்படுத்தணும். அதனால தான் இங்கே அப்படியே கொடுத்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓபிஜே அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஈக்குவல் டு நியூ டிஸ்பிளே ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஓபிஜே டாட் டிஸ்ப் ஏ அப்படின்னு ஒரே ஆர்குமெண்ட் கேரக்டரை மட்டும் அனுப்புகிறோம், அப்போ அது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் பாருங்கள், ஓபிஜே டிஸ்ப் அதே நேம் தான் கொடுத்துருக்கோம், பட் 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம், ஏ, 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இது பாஸ் ஆகும்போது அது என்ன ஆகும், அதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் உள்ள மெத்தட் எது இருக்குன்னு பார்க்கும், அங்கே போய்ட்டு அது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது இப்போ நமக்கு A10 ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஏன்னு கிடைக்கும், ரெண்டாவது அவுட்புட் நமக்கு ஏயும் 10ம் கிடைக்கும், 2 ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் வந்து மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஏ மட்டும் கிடைக்கும், அடுத்த அவுட்புட் பாருங்கள் A10 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். In the above example, method disp is overloaded based on the number of parameters. We have 2 methods with the name disp, but the parameters they have are different. அப்போ both are having different number of parameters. இப்போ உங்களுக்கு மெத்தட் ஓவர்லோடிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம access modifiers in Java. Modifiers அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். There are 2 types of modifiers in Java, access modifiers and non-access modifiers. The access modifiers in Java specifies accessibility of a data member, method, constructor or class. There are 4 types of Java access modifiers. 1 private, 2 default, 3 protected, 4 public. இந்த நாளையும் தான் வந்து அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரைவேட்டு, டிஃபால்ட்டு, ப்ரொடெக்டடு, பப்ளிக்கு அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே சொல்லலை அப்படின்னா அது ப்ரைவேட்டாகவே எடுத்துக்குது, இல்லை டிஃபால்ட்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தந்தாலும் எடுத்துக்கும். ப்ரொடெக்டட்னா வேறு யாரும் அக்சஸ் பண்ண முடியாமல் வரும், பப்ளிக்னா யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். இதுதான் வந்து அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் பார்த்துக்கிட்டே போகும். அதுதான், அதாவது தேர் ஆர் மெனி நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ் சச்சஸ் ஸ்டாட்டிக்கு, அப்ஸ்ட்ராக்டு, சிங்க்ரனிஸ்டு, நேட்டிவ், வாலட்டைல், டிரான்சிஷன் எக்ஸட்ரா. ஹியர் வி வில் லேர்ன் அக்சஸ் மாடிஃபயர்ஸ். நம்ம இங்கே என்ன இதை தெரிஞ்சு போகிறோம்னா அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு போகிறோம். ரைட்டா, நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்னால் இப்போ நம்ம மெயின் ப்ரோக்ராமே பாருங்கள், அதில் ஸ்டாட்டிக் அப்படின்னு போடுவோம். அது மாதிரி அப்ஸ்ட்ராக்டையும் யூஸ் பண்ணலாம் டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணும்போது. அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே போவோம். இது வந்து மெயினாக நம்ம பார்க்கக்கூடியது இங்கே அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே மெயினாக பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஜாவா பேக்கேஜ். இந்த ஜாவா பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நம்ம ஜாவாவில் எவ்ரி ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம், பேக்கேஜை யூஸ் பண்ணுவோம். அது சிஸ்டம் டிஃபைன் பேக்கேஜும் இருக்குது, அதுதான் பில்டின் பேக்கேஜஸ் சொல்லுவோம். அதேமாதிரி யூசர் டிஃபைன் பேக்கேஜும் கிரியேட் பண்ண முடியும், அதான் இங்கே சொல்கிறோம். ஜாவா பேக்கேஜ் இஸ் எ group of similar type of classes, interfaces and sub-packages. Package in Java can be categorized in 2 forms, built-in package and user-defined package. There are many built-in packages such as java.io அப்படின்னு சொல்லுவோம், lang, awt, javax, sync, net, io, util, sql, etc. இது மாதிரி நிறைய சிஸ்டம் டிஃபைன் பேக்கேஜஸ் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அதில் உள்ள கிளாஸை மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்திட்டு போயிடுறோம். அந்த சிஸ்டம் டிஃபைன் கிளாஸில் உள்ள பேக்கேஜில் உள்ள கிளாஸஸை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்கிறோம். நமக்கு ஆல்ரெடி அவங்க ஜாவாலே கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பத்தாமல் நமக்கு ஏதாவது ஓனாக தேவைப்படுது பேக்கேஜ் அப்படின்னா நம்மளும் கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் யூசர் டிஃபைன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தேவையான பேக்கேஜை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது எப்படி சிஸ்டம் டிஃபைன் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜையும் இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்கலாம். அப்போ அது மாதிரி அது பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா பேக்கேஜ். 1. Java package is used to categorize the classes and interfaces so that they can be easily maintained. Number 2. Java package provides access protection. 3. Java package removes naming collision. இதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜஸ்.
எப்படி கிரியேட் பண்ணுறது யூசர் டிஃபைன். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம கிரியேட்டிங் யுவர் ஓன் பேக்கேஜ் நம்ம ஓனாக கிரியேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டிக்ளேர் பண்ணணும். அதான் சொல்கிறோம், டிக்ளேர் த பேக்கேஜ் அட் த பிகினிங் ஆஃப் எ ஃபைல் யூஸிங் த ஃபார்ம் பேக்கேஜ் நேம். இந்த பேக்கேஜுங்கிறது கீவேர்டு, அதனால் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ். இந்த பேக்கேஜ் நேம் தான் யூசர் டிஃபைன். நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் பயன்படுத்திக்கணும். நம்பர் 2, டிஃபைன் த கிளாஸ் தட் இஸ் டு பி புட் இன் த பேக்கேஜ் அண்ட் டிக்ளேர் இட் பப்ளிக். நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய கிளாஸ் வந்து பப்ளிக்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணிக்க முடியும், இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அதனால் கிளாஸ் கொடுக்கும்போது பப்ளிக் அப்படின்னு கொடுக்கணும். முன்னெல்லாம் நம்ம பப்ளிக்குங்கிறத கொடுத்துருக்க மாட்டோம், ஆர்டினரியாக ப்ரோக்ராமில் பண்ணுவோம். ஆனால் பேக்கேஜ் ப்ரோக்ராமில் நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸை பப்ளிக்காக வைக்கணும். தேர்ட் பாயிண்ட், கிரியேட் எ சப் டைரக்டரி அண்டர் த டைரக்டரி வேர் த மெயின் சோர்ஸ் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர்டு. நம்ம மெயின் ப்ரோக்ராம் எங்கே வச்சுருக்கோமோ அந்த இடத்துலையே வந்து என்ன பண்ணணும், சப் டைரக்டரி கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ணுற சப் டைரக்டரி நேமும் இந்த பேக்கேஜ் நேம் என்ன கொடுக்குறோமோ அதே மாதிரி இருக்கணும், சேம் நேம் கொடுக்கணும். டைரக்டரி நேமும் பேக்கேஜ் நேமும் டைரக்டரி நேமும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஃபோர்த் பாயிண்ட், ஸ்டோர் த லிஸ்டிங் ஆஸ் கிளாஸ் நேம் டாட் ஜாவா இன் த சப் டைரக்டரி கிரியேட்டட். ரைட்டா? அப்போ என்ன கிளாஸ் நேம் கொடுத்தோமோ அதே தான் ஃபைல் நேமும் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் டாட் ஜாவா அப்படின்னு கொடுக்கணும். ஃபிஃப்த் ஸ்டெப், கம்பைல் த ஃபைல். திஸ் கிரியேட்ஸ் டாட் கிளாஸ் ஃபைல் இன் த சப் டைரக்டரி. இப்போ நம்ம அந்த பேக்கேஜை வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பேக்கேஜை கிரியேட் பண்ணுறோம். அதுதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருவோம் பாருங்கள். பேக்கேஜ், ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துட்டு பப்ளிக் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், நெக்ஸ்ட் ஓப்பன் பிரேஸ், பாடி ஆஃப் த கிளாஸ். நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது, மெத்தட்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் இதில் கிரியேட் பண்ணிவிட்டு பிரேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டாட் பேக்கேஜ் டாட் ஜாவா அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது அது என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்றீங்களா அந்த நேமில் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகிடும். இங்கே ரன் பண்ணக்கூடாது. இது எங்கே நம்மனா மெயின் ப்ரோக்ராமில் போய் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். ரைட்டா? அப்போ இந்த பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு அடுத்து நம்ம மெயின் ப்ரோக்ராமில் போய் இதை பயன்படுத்திக்கணும். இப்படி தான் பேக்கேஜ் நம்ம ஓனாக கிரியேட் பண்ணக்கூடிய பேக்கேஜ் இப்படி தான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தாக்கா நம்ம ஜாவா வந்து டைரெக்டாக வந்து என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது. அப்போ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறதே கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா, an interface defines a protocol of behavior as a collection of method definitions and constants that can be implemented by any class. A class that implements the interface agrees to implement all the methods defined in the interface. If a class includes an interface but does not implement all the methods defined by that interface, then that class must be declared as abstract. Extending interface. An interface can extend another interface like class. The extends keyword is used to extend an interface. A class implements an interface. இப்போ class extends class, another class create பண்ணலாம். அது மாதிரி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்து கிரியேட் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ்டென்ஸ் கொடுக்காம நம்ம என்ன பண்ணணும், இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கிளாஸில் யூஸ் பண்ணிக்கணும். இல்லை இன்டர்ஃபேஸும் வருதுன்னா எக்ஸ்டென்ஸை யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இன்டர்ஃபேஸ் நேம் டு எக்ஸ்டென்ஸ் நேம் 1 அப்படின்னா ரெண்டுமே இன்டர்ஃபேஸாக இருந்தால் எக்ஸ்டென்ஸ் யூஸ் பண்ணணும். இல்லை இன்டர்ஃபேஸையும் கிளாஸையும் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இம்ப்ளிமெண்ட்ஸு யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் எக்ஸ்டெண்டிங் இன்டர்ஃபேஸ். நெக்ஸ்ட் நம்ம சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை பற்றி பார்ப்போம். இந்த சூப்பர் கீவேர்டு என்னத்துக்குன்னா, நம்ம முன்னாடியே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேல்யூஸ்லாம் அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதே தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த சூப்பர் கீவேர்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். சூப்பர் கீவேர்டு used to invoke the super class constructor from the constructor of a subclass. The super arguments, if any. Invoke the method of superclass on current object from subclass. அப்போ super dot method name of argument if any. Next, refer the superclass data member in case of name conflict between super and subclass data members. அப்போ super dot member name அப்படின்னு கொடுக்கணும். நேம் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது, சேம் நேமாக இருக்குது அப்படின்னா எந்ததோட யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அதை சூப்பர் டாட் அந்த மெம்பர் நேமையும் நம்ம
பயன்படுத்தணும். இப்படிதான் சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம பயன்படுத்தலாம். சூப்பருங்கிறது ஜாவோட கீவேர்ட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மெத்தட் ஓவர் ரைடிங். முதல்ல நம்ம சொன்னது மெத்தட் ஓவர்லோடிங், இப்போ ஓவர் ரைடிங். If subclass child class has the same method as declared in the parent class, it is known as method overriding in Java. Usages. Method overriding is used to provide specific implementation of a method that is already provided by its superclass. Method overriding is used for runtime polymorphism. அப்போ இந்த மெத்தட் ஓவர்ரைடிங்க்கு என்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, method must have same name as in the parent class. Method must have same parameter as in the parent class. Must be is a relationship, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறதுல வரும். இப்போ இது பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இப்போ ஓவர் ரைடிங்கு ரூல்ஸ் அண்டு மெத்தட்ஸை ஓவர் ரைடிங் அண்ட் ஆக்சஸ் மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். பாருங்கள், கிளாஸ் பேரண்ட் அன்னு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கோம், ப்ரைவேட் வாய்ட் M1 அப்படின்னு ஒரு மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பேரண்ட் M1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் ஃப்ரம் பேரண்ட் M1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்டட் வாய்ட் M2 அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆஃப் ஃப்ரம் பேரண்ட் M2 அப்படின்னு கொடுத்து ரெண்டு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பேரண்ட் கிளாஸில். நெக்ஸ்ட்டு சைல்டு கிளாஸ், கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் பேரண்ட். அப்போ அதுலேருந்து இதுக்கு இது பண்ணியிருக்கோம், எக்ஸ்டென்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ப்ரைவேட் வாய்ட் M1, அங்கேயும் M1 கொடுத்தோம், இங்கேயும் M1 கொடுத்துருக்கோம். சைல்டுலேயும் M1 கொடுத்துருக்கோம், பேரண்ட்லேயும் M1 கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயும் பாருங்கள், சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டெல்என் ஃப்ரம் சைல்டு M1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பப்ளிக் வாய்ட் M2 சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஃப்ரம் சைல்டு M2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தால இதுக்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும், அது ப்ரொடக்டர்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே M2 என்ன பண்ணியிருக்கோம், பப்ளிக்னு கொடுத்துருக்கோம். அப்போ அது வந்து ஓவர் ரைடிங் பண்ணும். இப்போ அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த மெயின் ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். கிளாஸ் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், பேரண்ட் நம்ம இங்கே கிரியேட் பண்ண அந்த கிளாஸ் நேம், அதுக்கு ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் டு நியூ பேரண்ட். இப்போ ஆப்ஜெக்ட் 1 டாட் M2 கால் பண்ணுறோம். அப்போ M2 கால் பண்ணோம்னா என்ன ஆகும், ஃப்ரம் பேரண்ட் M2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இப்போ அதே பேரண்ட் பாருங்கள், என்னது பேரண்ட் கிளாஸ் நேம், ஃபஸ்ட்டு கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்கோம், சைல்டு நேமில். அதுக்கு தான் ஆப்ஜெக்ட் 2 கிரியேட் பண்ணியிருக்கோம், நியூ. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ரெண்டுமே சேம் நேம் இருக்குது, பேரண்ட்டுன்னு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பேரண்ட்னு கொடுத்துருக்கோம், நியூ இன்ஸ்டன்ஸ் அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், சைல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ OBJ 2.m2 அப்படின்னு கொடுக்கும்போது என்னாகும், இந்த இதில் உள்ள சைல்டில் உள்ள அந்த M2 மெத்தடு இன்வோக் ஆகும். அது எக்ஸிக்யூட் ஆகிறதுனால நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, ஃப்ரம் சைல்டு M2 அப்படின்னு கிடைக்குது. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது திஸ் அப்படின்னு ஒரு கீவேர்டு. இந்த திஸ் கீவேர்டு எதுக்குன்னா, இந்த நேம் கான்ஃப்ளிக்ட் ஆகுதுல அந்த குழப்பத்தை இது பண்ணுறதுக்கு இதுலேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த திஸ்ங்கிற கீவேர்டையும் யூஸ் பண்ணலாம். இந்த திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் பாயிண்டிங் த கரண்ட் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் within an instance method or a constructor. This is a reference to the current object, the object whose method or constructor is being called. Like that, int a equal to 10, int b equal to 12, int a equal to 100, int b equal to 22. ஆப்ஜெக்ட் 1ல் இது இருக்குது, ஆப்ஜெக்ட் 2ல் இருக்குது. அப்போ நம்ம எதை எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த திஸ்ங்கிற கீவேர்டை பயன்படுத்தி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எதை பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா ரெண்டுலேயுமே சேம் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது இதுலேருந்து எடுக்கிறோம்னா திஸ்ஸு, அதுலேருந்து வருது அப்படின்னா டைரெக்டாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா திஸ் டாட் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ இந்த இதில் உள்ள ஏக்கு அந்த ஏ வேல்யூஸை அசைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த திஸ்ங்கிற கீவேர்டை நம்ம ப்ரோக்ராமில் பயன்படுத்திக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபைனலைஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த சேஞ்சஸ் இல்லை, அதான் மெமரிலாம் ஃப்ரீ ஸ்பேஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபைனலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஃபைனலைஸ் அப்படிங்கிற மெத்தட் இன்ஹெரிட்டன்ஸ் சம்டைம்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நீட் மெக்கானிசம் வந்து do some actions when an object is destroyed by causal collection and inheritance னு சொல்றோம்.
For example, when your program is using new class non-Java resource, you have to feed the memory known as for base class, those super class, parent class. This process is known as finalization. The new class is known as the finalization is done by the finalize method. The concept பேர் தான் inheritance லைன் சொல்றோம். ரைட்டா? அப்ப அந்த finalize method பேரண்ட்க்குள்ளது சைல்டுக்கும் சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த finalize method அதுதான் வந்து என்ன சொல்றோம் inheritance ன்னு சொல்றோம். ரைட், அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், 2 வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், 3 மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், 4 ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் when a class extends another one class only when then we call it a single inheritance. The below flow diagram shows that class B extends only one class which is A. Here A is parent class of B and B would be a child class of A. இப்போ பாருங்க class A அதிலேருந்து class B அப்படின்னு கொண்டு வர்றோம். அப்போ class B வந்து parent class, A is a parent class of B and B would be a child class of A. அப்போ கிளாஸ் ஏங்கிறது தான் பேரண்ட் கிளாஸ், அதுலேருந்து டெரிவ் பண்ணி சப் கிளாஸ் கொண்டு வந்திருக்கோம் கிளாஸ் பி, அதுதான் வந்து சப் கிளாஸ் இல்லை சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் எக்ஸ்டென்ஸ் பண்ணி டெரிவ் பண்ணி ஒரு இன்னொரு கிளாஸ் கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறோம் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் மாதிரியே தான். இப்போ அதில் என்ன சொன்னோம் கிளாஸ் ஏ அதுலேருந்து டெரிவ் பண்ணி கிளாஸ் பின்னும், அந்த கிளாஸ்லேருந்து டெரிவ் பண்ணி கிளாஸ் சி இப்படி போனீங்கன்னா அதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இன் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் சிங்கிள் பேஸ் கிளாஸ், சிங்கிள் டெரிவ்டு கிளாஸ் அண்ட் மல்டிபிள் இன்டர்மீடியேட் பேஸ் கிளாஸஸ். சிங்கிள் பேஸ் கிளாஸ் ப்ளஸ் சிங்கிள் டெரிவ்டு கிளாஸ் ப்ளஸ் மல்டிபிள் intermediate base classes. அப்போ intermediate base classes, intermediate base class is one in one conducts with access derived class and in another conducts same class access base class. இது மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம கொண்டுகிட்டே போனோம்னா அது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பார்க்கக்கூடியது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அது அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம சொன்னோம் என்னது டைரெக்டாக ஜாவா சப்போர்ட் பண்ணாது. அதனால தான் இந்த இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலமாக த்ரூ இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலமாக இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டையும் ஜாவா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 2 பேரண்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டு அந்த 2லேருந்தும் ஒரு யூஸ் பண்ணி ஒரு சப் கிளாஸ் டெரிவ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அதுதான் வந்து என்னது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். இது டைரெக்டாக நம்ம பயன்படுத்த முடியாது, த்ரூ இன்டர்ஃபேஸ் கான்செப்ட் மூலமாக இதை யூஸ் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் one class can have more than one super class and inherit features from all parent classes. Please note that Java does not support multiple inheritance with classes. In Java, we can achieve multiple inheritance only through interfaces. In image below, class C is derived from interface A and B. அப்போ A B interface அதிலேருந்து டெரிவ் பண்ணி ஒரு C கிளாஸ் கொண்டு வந்தோம்னா அந்த இதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட் ஒன் நம்ம பார்க்கக்கூடியது ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இந்த ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணோம்னா, அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் சப் கிளாஸஸ், அந்த சப் கிளாஸஸ்லேருந்து அடுத்த சப் கிளாஸஸ் இப்படியே கிரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அப்படி போனோம்னா அந்த கான்செப்ட்டுக்கு தான் வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். In such kind of inheritance, one class is inherited by many subclasses. In below example, class B, C and D inherits the same class A. A is parent class of B, C and D. அப்போ இந்த B, C, D வந்து என்னது சைல்டு கிளாஸ், இது மூணுக்கும் பேரண்ட் எது A. இந்த கான்செப்டில் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணோம்னா அதை வந்து என்ன சொல்கிறோம் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். ஓகே, இந்த யூனிட் 3 இந்த கான்செப்டோட ஓவர், இந்த பார்ட் 6 ஓவர். மீண்டும் நம்ம பார்ட் 7ல் சந்திப்போம். தேங்க்ஸ் டு ஆல்.